நிகழ்ச்சி ஆண்டு நிகழ்ந்தவாறே புறத்தார்க்கு புலப்படுவதோராற்றான் வெளிப்படுதல் அப்படின்னு சொன்னவங்க பேராசிரியர். இந்த இலக்கிய உணர்ச்சிகளில் வந்து மேக்சிமம் தொல்காப்பியர் குறிப்பிட்ட அந்த மெய்ப்பாட்டியலில் இருக்கிற கருத்துக்கள் தான் அதிகமாக இருக்கும். மெய்ப்பாட்டியல் கருத்துக்களை ஒட்டி எந்தெந்த ஆத்தர் வந்து என்னென்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த இலக்கிய உணர்ச்சிகள் அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்கும். ஃபஸ்ட்டு, உலகத்தார் உள்ள நிகழ்ச்சி ஆண்டு நிகழ்ந்தவாறே புறத்தார்க்கு புலப்படுவதோராற்றான் வெளிப்படுதல் அப்படின்னு சொன்னவர் பேராசிரியர். உய்ப்போன் செய்தது காண்போர் கெய்துதல் மெய்ப்பாடென்ப மெய்யுணர்ந்தோரே சேட்சியனார். உய்ப்போன் செய்தது காண்போர் கெய்துதல் மெய்ப்பாடென்ப மெய்யுணர்ந்தோரே சேட்சியனார். வினாயன் 74. மெய்யின்கண் தோன்றுதலின் மெய்ப்பாடாயிற்று இளம்பூரணார். மெய்யின்கண் தோன்றுதலின் மெய்ப்பாடாயிற்று என்பவர் இளம்பூரணார். வினாயன் 75. அனுபவத்தின் தன்மையை ஒட்டி உண்மையும் ஆழமும் வாய்ந்த உணர்ச்சிகள் தோன்றுகின்றன. அவ்வுணர்ச்சிகள் உடலின்கண் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்றவர் ஐயே ரிச்சர்ட்ஸ். அனுபவத்தின் தன்மையை ஒட்டி உண்மையும் ஆழமும் வாய்ந்த உணர்ச்சிகள் தோன்றுகின்றன. அவ்வுணர்ச்சிகள் உடலின்கண் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்றவர் ஐயே ரிச்சர்ட்ஸ். வினாயன் 76. கவிதை நல்கும் உள்ளுணர்வு மறைமுகமானது. இந்த உள்ளுணர்வினால் உடலின்கண் தோன்றும் மாற்றங்களை விட அக்கவிதை நின்று பெறும் உணர்ச்சியினால் ஏற்படும் உடல் மாற்றங்கள் மிகுதியானவை. சொன்னவங்க வில்லியம் கே விம்சாட் மற்றும் கிளின்ட் ப்ரூக்ஸ். கவிதை நல்கும் உள்ளுணர்வு வந்து மறைமுகமானது. இந்த உள்ளுணர்வினால் உடலில் ஏற்படுற மாற்றங்களை விட அக்கவிதையினால் பெற உணர்ச்சிகள் தான் அதிகம். அதுவும் உடலில் ஏற்படுற உணர்ச்சிகள் தான் அதிகம் அப்படின்னு சொன்னவங்க வில்லியம் கே விம்சாட் மற்றும் கிளின்ட் ப்ரூக்ஸ். வினாயன் 77. பண்ணை தோன்றிய எந்நான்கு பொருளும் கண்ணிய புறனே நான்கென்ப தொல்காப்பியம். பண்ணை தோன்றிய எந்நான்கு பொருளும் கண்ணிய புறனே நான்கென்ப. இது வந்து மெய்ப்பாட்டியலில் இடம்பெற்ற நூற்பா. இது தொல்காப்பிய மெய்ப்பாட்டியலில் இடம்பெற்றிருக்கும். வினாயன் 78. 8 வகை மெய்ப்பாடுகள் நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. 8 வகை மெய்ப்பாடுகள் என்னென்னு பார்த்தோன்னா நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. 79. நகைனால தோன்ற 4 மெய்ப்பாடு என்னென்னு பார்த்தோன்னா எள்ளல், இளமை, பேதமை, மடன்